எல்லோருக்கும் வணக்கங்க. நேற்று நம்ம பாடி அப்புறம் பெட்டிக்கோட் ரெண்டும் வெட்டுறதை பார்த்தோம். இப்போ நம்ம தைக்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய துணியாக வச்சு வெட்டியிருக்கேன் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக, எப்படி தைக்கணும், எப்படி முதல்ல தையல் போடணும் அப்படின்னு. கெட்டி தையல், ஓட்டு தையல், ஹெம்மிங் இதெல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ இதுக்கு எந்த தையல் போடலான்னா கெட்டி தையல் போடலாம். நாங்களாம் கற்றுக்கும் போது கெட்டி தையல் தான் போட்டோம். ஆனால் இப்போ அதெல்லாம் போட்டு பொறுமையாக கற்றுக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட நேரம் இல்லை. அதனால் ஓட்டு தையல் போடுறேன். கடகடன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் பாடி துணி பாருங்கள். முன் பக்கம் பின் பக்கம் ரெண்டும் இருக்கா. இந்த ஷோல்டரை இப்படி ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். ஊசியில் நூல் கோத்துட்டு முடி போட்டுக்குங்க. ஊசியில் நூல் கோத்துட்டு முடி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பண்ண போகிறது டேக் ஓட்டு தையல். ஓட்டு தையல் போடுறதுனா என்னென்னா கடகடன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். இந்தந்த தையல் போடலாம், இந்தந்த இடத்த ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓட்டு தையல் போடுறேன். இல்லை கெட்டி தையலே போகணுன்னா ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க எப்படியும் 1/2 hour ஆகிடும். கையில் தைக்கிறதுனால மிஷினில் தைக்கிறதா இருந்தால் 10 நிமிஷத்தை தைச்சிடலாம். உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஓட்டு தையல் போட்டாச்சு. ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கை பாகத்தை என்ன பண்ணணும், ஹெம்மிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹெம்மிங் பண்ணலாங்களா? இங்கே பாருங்கள், ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் நல்ல பக்கம். இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். கைக்கு இந்த மாதிரி கை பகுதியை உருட்டி தைக்கணும். ரெண்டு மடிப்பு மடித்து தைக்கணும், பிசுறு இல்லாமல். இங்கே பாருங்கள், ஹெம்மிங் பண்ணுறேன். என்னங்க இவங்க கையில் தைச்சி எப்போ தான் ப்ளவுஸ் தைக்க போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதுக்கு அடுத்தது ப்ளவுஸ் ஆரம்பிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு அடிப்படை, அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கற்றுக்குனீங்கன்னா தான் ப்ளவுஸ் கற்றுக்க முடியுங்க. இதில் வர எல்லாமே ப்ளவுஸில் வரும். அதனால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உருட்டி ஹெம்மிங் பண்ணுறோம். இந்த மாதிரி இதில் உருட்டி ஹெம்மிங் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளவுஸில் கழுத்து பகுதியில் பண்ணுவோம். அதனால தான் இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. முடி போட தேவையில்ல. முடி போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இதுக்கு தேவையில்லை. இது வந்து சும்மா உங்களுக்காக சாம்பிளுக்காக தைக்கிறது. ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம், கை பாகத்தை ஹெம்மிங் பண்ணுறோம். இப்போ ரெண்டு பக்கமும் ஹெம்மிங் பண்ணிட்டு வந்துடலாங்களா? இங்கே பாருங்கள், ஹெம்மிங் பண்ணிட்டோம், ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கை பாகத்தை ஹெம்மிங் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும், கை பாகத்தை ஹெம்மிங் பண்ணிவிட்டு சைடு அடிக்கணும். இதுதான் சைடு அடிக்கணும். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம், கை பாகத்தில் ஹெம்மிங் பண்ணோம். இப்போ சைடு அடிக்கிறோம். இப்போ நான் கற்றுத்தரதுலாமே தையலை பற்றி சுத்தமாக தெரியாதவங்க தாங்க. ஏற்கனவே தெரியுன்றவங்க பார்த்துக்கோங்க, வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் டேக் தான் பண்ணுறேன். சீக்கிரமாக ஆகும். கெட்டி தையல்லாம் லேட் ஆகும் உங்களுக்கு காட்டுறதுக்கு. மிஷின்லேயும் அடிக்கலாம். உங்களுக்கு சுத்தமாக தெரியாதவங்களுக்காக நான் இந்த மாதிரி தைச்சி காட்டுறேன்.
இங்கே பாருங்கள், ஷோல்டரை தைச்சிட்டோம், கையை ஹெமிங் பண்ணிட்டோம், சைடு அடிச்சிட்டோம். இப்போ ஒரு பக்கத்துடைய வேலை முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் சைடு அடிச்சிடணும். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம், கை பாகத்தை ஹெமிங் பண்ணிட்டோம், சைடு அடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஓப்பன் வைக்கணும். கழுத்துடைய நடு பாகத்தில் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கைக்கு எப்படி ஹெமிங் பண்ணமோ அதே மாதிரி கழுத்துக்கும் ஹெமிங் பண்ணணும். ஹெமிங் பண்ணிவிட்டு இது பாடி, அதாவது உங்களுக்கு சாம்பிள் பீஸுன்றா இப்படியே மடித்து தைச்சிட்டு கொக்கி ஆகியும் கட்டிடலாம், கீழ்பாகத்தையும் மடித்து தைச்சிடலாம். இதுவே பெரியவங்களுக்கு தைக்கிறதா இருந்தால் ஹெம்மிங், இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ண இடத்துல கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். கைக்கு கழுத்துக்கெல்லாம் கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு பட்டன் பட்டி, அதாவது கொக்கி பட்டி, ஊக்கு பட்டி, இதுக்கெல்லாமும் பீஸ் வச்சு தைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு நான் மிஷினில் தைக்கும்போது சொல்லித்தரேங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது ஓப்பனை மடித்து தைச்சிடலாம், கழுத்து ஹேமிங் பண்ணிடலாம், கீழே இடுப்பு பகுதியை மடித்து தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், இப்போ பாடி தைச்சி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து நேராக ஒரு டாட் பிடிக்கணும். முன்பக்கம் 2 பக்கம் ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட் பிடிக்கணும். இங்கே பாருங்கள், மடித்து தைச்சாச்சு. பட்டன் பட்டி, ஐப்பட்டி, கொக்கி பட்டிலாம் தைச்சாச்சு. கழுத்து ஹெம்மிங் பண்ணியாச்சு, கை ஹெம்மிங் பண்ணியாச்சு. இப்போது பாடி ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இதையே நம்ம மிஷின்லையும் தைக்கலாம், பெரியவங்களுக்கு தைச்சி கொக்கியும் கட்டலாம். பார்த்தீங்களா, இதுதான் பாடி. இப்போ இதுவே நேற்று சொன்ன மாதிரி பெட்டிக்கோட் தைக்கணும்னா லென்த்து தான் அதிகமாகும், உயரம் தான் அதிகமாக வைக்கணும். மற்றபடி இதே தான். கொஞ்சம் சுடிதார் மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்க. சுடிதாரம் இப்படி தான் வரும். இதுதான் பெட்டிக்கோட். இதையும் உங்களுக்கு நான் தைச்சி காட்டுறேன். கையிலே தைக்கிறேன், கையிலே தைச்சி காட்டுறேன், லேட் ஆகுது. நான் மிஷினில் தைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும், கழுத்து கையெல்லாம் ஹேமிங் பண்ணிவிட்டு சைடு அடிக்கணும். இதெல்லாம் தான் வேறு வேலை இல்லை. கீழே பாட்டு அடிக்கணும், கீழே மடிப்பு பகுதி பாட்டு அடிக்கணும். இது பெட்டிக்கோட். இப்போ இது பாடி, இது பெட்டிக்கோட். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னே அப்படின்னா ஒரு சின்னதாக ஃப்ராக் மாதிரி தைக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பாடி மாதிரி இது தைச்சா இது ஒரு குழந்தைக்கு வச்சுங்க, ஒரு 4 மாத குழந்தைக்குன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போது இது பாடி, இந்த பாடியுடைய இடுப்பு சுற்றளவு மாதிரி 2 மடங்கு எடுத்தோம்னா அதை ஷிம்மி ஆக்கிடலாம். அதாவது ஃப்ராக்கு ஷிம்மி, கை வச்சா ஃப்ராக்கு, கை வைக்கலன்னா ஷிம்மி. இப்போது இந்த இடுப்பு சுற்றளவு விட 2 மடங்கு அதிகமாக ஆக்கி அதை ஃப்ளீட் வச்சோம்னா கவுனு. இங்கே பார்த்தா ஃப்ளீட்டுன்றது இப்படி வைக்கணும். உங்களுக்கு நான் இதை மிஷினில் டிச் பண்ணி காட்டுறேங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கையில் வெட்டி தைச்சி காமிச்சேன். இதுக்கப்புறம் மிஷினில் எப்படி தைக்கிறத நம்ம பார்ப்போம்.